9 வருஷம் சிங்கப்பூரில் இருந்தால் தானே தெரியும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், எங்கே இருந்தேன்னு தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன். கரியர் ரீபில்டிங் ஜெர்னி எபிசோட் 2. நம்மள மாதிரி லோயர் மிடில் கிளாஸ்ல இருந்து வெளிநாடு போறங்கிறது ஒரு பெரிய கனவு. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். என்ன சொல்றீங்க நீங்க? வெளிநாடு போன உடனே எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்க போறது இல்லைங்க. அது அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். நம்ம படிச்ச படிப்பு ஒன்றா இருக்கும், அங்கே போய் பார்க்க போற வேலை இன்னொன்னா இருக்கும். அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியாம எப்படியாவது வெளிநாடு போயிடணும், நம்ம குடும்பத்தை முன்னேற்றணும்னு நினைக்கிற ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பையனாகவும் இருந்து நான் பேசுறேன். ஏன்னா நான் அப்படிதான் வெளிநாடு போனேன். இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு கேட்குறீங்க? ஏன்னா ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, உங்களெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது, இதை முடிக்கவே உங்களுக்கு 9 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம், என்ன மாதிரி சுச்சுவேஷன் போகிறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். நான்லாம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என் கூட இருந்தவங்களுக்கும் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை பற்றின உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன தான் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு 9 வருஷம் ஆனாலும் ஐம் ஹாப்பி. வாட் எவர் டிட் ஐம் ஹாப்பி. ஆனால் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கேள்வி மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்குங்க. அதனால தான் சொன்னேன் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி.